பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, அப்புறமா அன்னாச்சி மூக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் இதையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கலாம். தக்காளியுமே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு நான் 3 சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த பன்னீர் வந்து சாஃப்டாகவே இருக்கும், அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இது கூட வந்துட்டு நான் 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை வந்து எதுவுமே நான் மேரினேட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது 1 கப்பு பாஸ்மதி ரைஸுங்க. இதை வந்து கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதனால தான் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். 1/2 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேங்க. 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி. உப்பு இன்னும் தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு 3 விசில் வந்துட்டு நார்மல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க போதும். ஸோ நல்லா வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து விசில்லாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு பாருங்கள். விசில் வந்துட்டு மூடி திறந்துட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குது பாருங்கள். கீழே எதுவுமே அடி கூட பிடிக்கவே இல்லை. ஓகே, இப்போது சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி.